இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகாவை பார்க்க தானே வந்த, அதான் பார்த்துட்டல, கிளம்பி போக வேண்டியதானே. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? ஐலிங், இவங்க என்னோட பாஸ். இவங்கள வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன், அதனால தான் சொல்றேன். ஏய், நீ இந்த வீட்ல இருக்க, அவ்வளவுதான். என்னமோ இந்த குடும்பத்தை ஆளு மாதிரி அவ்வளவு உரிமை எடுத்து பேசிட்டு இருக்க. அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல நான் யாருங்கிறதா இப்ப முக்கியம்? இந்த மோனிகா என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு தானே இருக்கீங்க. மாமா வீட்ல இல்லாததுனாலதான் நாம வந்தவங்க கிட்ட அப்படி சமாளிச்சோம். அது யாருக்காக? மாமாவுக்காக தானே. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணிய தானே, உங்களோட மூத்த பொண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ உங்க பொண்ணு ஒருத்தி தப்பா பேசிட்டு இருக்கா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், போதும், நிறுத்து. இவளே ஒரு ஃப்ராடு, அதுக்கு நீ ஒத்து ஊதுறியா? சீ, இப்பதானே தெரியுது இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு. சொத்துக்காக இப்படி டிராமா பண்றாளே, இவ புருஷன்கிட்ட என்னெல்லாம் பொய் சொல்லி இருப்பா. இதனாலதான் செழியன் இவ கூட வாழ முடியாம ஓடிட்டார் போல. ஏய், இன்னொரு வார்த்தை எங்க அண்ணிய பத்தி தப்பா பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னோட பாஸ் அடிக்கிறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல. ஏய், நீ வாய மூடி. உன் பாஸ் நான் அதை உன்னோட வச்சுக்கோ. இப்படி வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு இருக்க கூடாது. இவ அண்ணிய தப்பா பேசிட்டு இருப்பா, அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நியாயமா பார்த்தா இத நான் பண்றதுக்கு முன்னாடி நீதான் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதும் இல்லாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வர பேசுறியா? அதுவும் இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் மேலேயே நீ கை வச்சிட்டல்ல. ரித்திகாவோட மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் தானே இவ்ளோ டிராமா பண்றீங்க. போறேன், இப்பவே போய் இந்த நியூஸ என்னோட சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றேன்.